Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் பீட்ரூட்டை துருவி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்க்கவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பியூரியை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பீட்ரூட்டோட பச்சை வாசனால போயிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் சேஞ்ச் வரும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்க பீட்ரூட் நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. அதனால் 6 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுக்கிற பீட்ரூட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டிருக்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அல்வா இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சத்தான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். வாயில் போட்டதும் கரையிற இந்த பீட்ரூட் அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட்டில் தான் இந்த அல்வா செஞ்சுருக்கணும்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.